இந்த மீன் சாப்பிட ஹோட்டலுக்கு போய் 500 1000 சொல்லி செலவு பண்ண வேண்டாம். வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா ஹோட்டலை விட டேஸ்டியாவே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், இது எல்லாமே ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை கையால கொஞ்சம் நசுக்கி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலா எண்ணெய் கூட அப்பதான் ஃபிளேவர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு இதை நல்லா திக்கான பேஸ்டா கலந்துக்கோங்க. தண்ணியா இருக்க கூடாது. மசாலா பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்கா நீங்க ரெடி பண்ணீங்கன்னா தான் மீன்ல இருந்து தனியா பிரிஞ்சு போகாது. அதனால இந்த பதம் ரொம்ப முக்கியங்க. அடுத்து இதுல உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ நீங்க அந்த மீன் பயன்படுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு முண்டக்கண்ணி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். மீன்ல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா உள்ள வரைக்கும் போகும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை மீன்ல ஒரு சைடு ஃபுல்லா நல்லா தடவிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் சைடும் திருப்பி போட்டு ஃபுல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 சைடும் தடவுனதுக்கு அப்புறம் மசாலா கொஞ்சம் மீனுக்குள்ளேயே தடவி விட்டுக்கோங்க. மீனுக்குள்ள தடவும் போது அதிகமான மசாலா நம்ம தடவிடக்கூடாது. லைட்டா தான் தடவணும். ஏன்னா நம்ம குக் பண்ணிட்டு சாப்பிடும் போது மசாலா பச்சையாவே ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்கும். அதனால எக்ஸஸா இருக்க மசாலாவை இந்த மாதிரி விரல வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி மீன் ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலால மீன் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டு இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 15 போல சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப மதங்கணும்னு அவசியமும் கிடையாது. உப்பும் சேர்க்க வேண்டாம். பூண்டு மட்டும் நிறம் மாறிச்சுன்னா போதும். அப்பதான் அந்த மீன் கூட சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். பூண்டு இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இதுல நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் இல்லையா மீன், இதை அப்படியே எடுத்து இந்த இலையில வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம வதக்கி வச்சிருக்க பூண்டு வெங்காயமும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இலைய நல்லா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டா மடிச்சுக்கோங்க. கேப் எதுவுமே இருக்க கூடாது. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நூல் கூட சுத்திக்கலாம். நான் இன்னைக்கு இலைய நல்லா டைட்டா மடிச்சிருக்கதால நூல்லாம் எதுவுமே சுத்தல. இதை தவால வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வெங்காயமா பூண்டு வரத்தோம் இல்லையா, அதே தவால வச்சுட்டேன். ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பும் போது 2 கரண்டியா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். திருப்பினதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம போட்ட தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இந்த வாழை இலை ஃபுல்லா சுத்தி ஊத்தி விட்டுட்டு மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல இருக்கணும். மசாலா பாருங்க மூடி மேல எல்லாம் திரிச்சிருக்கு. இப்போ நம்ம மூடிய ஓபன் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் இந்த மீனை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாழை இலை முழுசா இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறம் தவால இருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, வாழை இலை மீன் பொரிச்சது அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இந்த இலையை ஓபன் பண்ணும் போதே வாசனை கமன்னு இருக்குங்க. ஹோட்டல்ல மட்டும் தான் இந்த மாதிரிலாம் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே பாருங்க ரொம்பவே சூப்பரா நம்ம செஞ்சிட்டோம். நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மீன் வாங்குனீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. டேஸ்ட்ல கண்டிப்பா அசந்தே போயிடுவாங்க. மசாலா பாருங்க உள்ள வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. மீனும் பாருங்க மேல நல்லா ஃப்ரை ஆகி இருக்கு. இப்போ நான் மீன் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மீன் ரொம்ப சாஃப்டா ஓவர் குக் ஆகாம ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. மசாலா பாருங்க உள்ள வரைக்கும் போய் சாப்பிட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இனிமே நீங்க கடைக்கு போய் 500 1000 செலவு பண்ணாதீங்க. வீட்லயே இந்த வாழையில மீன் பொரிச்சதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.